ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்டமன் அண்ட் பெல்விஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்டமன் வந்து செக்மெண்ட்ஸாக பிரிக்கலாம். 9 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் வேர்டிபிரானா, இது வந்து L1, L2, L3, L4, L5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட லோவர் பார்டர் ஆஃப் L1 அண்ட் L2வில் போகிற பிளேனை வந்து ட்ரான்ஸ் பைலோரிக் பிளேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்பர் பார்டர் ஆஃப் L5ல் இருக்கிறது வந்துட்டு ட்ரான்ஸ் டியூபர்குலர் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கோஸ்டல் கார்ட்லேஜ் கீழே லோவர் பார்டர், அது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு லோவர் ஆஃப் L2, இது வந்து சப்காஸ்டல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் மிட்லாவிக்கில் லைன்லேருந்து ஒரு லைன் வரைகிறோம். இந்த மாதிரி இதை வரைஞ்சிட்டு இதை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு வந்து 9 ரீஜன்ஸ் டிவைட் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ சென்டரில் இருக்கிறது அம்பிளிக்கல் ரீஜன். அடுத்து மேலே இப்போ கேஸ்ட்ரிக் மேலே இருக்கிறது எபிகாஸ்ட்ரிக், கீழே இருக்கிறது ஹைப்போகாஸ்ட்ரிக். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா லம்பார், லெஃப்ட் லம்பார், ரைட் லம்பார். அதுக்கப்புறம் கான்ட்ரியம். ஸோ கோஸ்டல் கார்ட்லேஜ் கீழே இருக்கிறது இது லெஃப்ட் ஹைப்போகான்ட்ரியம், இது வந்து ரைட் ஹைப்போகான்ட்ரியம். அதே மாதிரி இங்குவல் ரீஜன் ரைட் இங்குவல் ரீஜன், லெஃப்ட் இங்குவல் ரீஜன். சும்மா 9 ரீஜன்ஸாக பிரித்து வரோம். சும்மா பிரிச்சுட்டு ஒரு ரீஜன்ஸை கண்டென்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எபிசோட் பார்க்கலாம். இங்குவல் கெனால். இங்குவல் கெனால் வந்துட்டு இதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறது, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டீப் இங்குவல் ரிங், சூப்பர்ஷன் இங்குவல் ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது டீப்பு, இது சூப்பர்ஃபிஷியல். ஸோ இதை ஸ்கெமேட்டிக்காக வரைஞ்சி எப்படி வரோம்னா, டீப் வந்துட்டு உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வரைவாங்க, சூப்பர்ஃபிஷியலும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இங்குவல் கெனால். ஸோ இந்த இங்குவல் கெனாலில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மசில் மேலே பாஸ் ஆக போகுது, கீழே பாஸ் ஆக போகிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கேட்பாங்க. எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், அதுக்கப்புறம் அது கீழே இருக்க வந்து இன்டர்னல் ஆப்ளிக், அப்புறம் அது கீழே இருக்க வந்து இங்கே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், அதுக்கப்புறம் உள்ள டீப்பாக இருக்கிறது வந்து இங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேஷியான்னு ஃபேஷியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயினான மசில்ஸ். அப்புறம் வந்துட்டு இதில் என்னோடய டெண்டான் வந்து இது மேலே பாஸ் ஆகி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கன்ஜாயின்ட் டெண்டான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர், இப்போ பவுண்டரிஸ் ஆஃப் இங்குவல் கெனால்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆன்டீரியர் பவுண்டரி, போஸ்டீரியர் பவுண்டரி, சுப்பீரியர், இன்ஃபீரியர்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் என்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இருக்குது. ஆன்டீரியர் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆப்ளிக் வந்து உங்களுக்கு அதுவும் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி இப்போ இதுதான் கெனால். ஸோ இது வந்து கெனால். ஸோ இது ஆன்டீரியரில் இன்டர்னல் ஆப்ளிக் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஆன்டீரியர் பார்டர். அதே போஸ்டீரியர் பார்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேஷியா, அதுதான் இங்கே கன்னியூ ஆகுது. ஸோ அது வந்து போஸ்டீரியர் பார்டரில் வரும். அப்புறம் கன்ஜாயின்ட் டெண்டான், அதுவுமே போஸ்டீரியர் பார்டரில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் சுப்பீரியர் பார்டர். சுப்பீரியர் பார்டர் வந்துட்டு இந்த டெண்டான் ஆஃப் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸும் ஐயோ இன்டர்னல் ஆப்ளிக்காக மேலே பாஸ் ஆகுது. ஸோ அது என்ன சுப்பீரியர் பார்டர். இன்ஃபீரியராக வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னல் லிகமெண்ட் இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பியூபிக் சிம்பல் ஏஎஸ்ஐஎஸ்லேருந்து பியூபிக் டியூபர்க்கில் வந்து லிகமெண்ட் போகும். அது வந்து இங்குவல் லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்ஃபீரியர் பார்டரில் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப்
கண்டன்ஸ் ஆஃப் ஸ்பெனாடிக் கார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இலியோ இங்குவரல் நர்வ் இருக்கும். ஸோ இது வந்து 2 பேரில் இருக்க போகுது. அதே இப்போ மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்துட்டு ஸ்பெர்மேட்டிக் கார்டு இருக்கும். அதே ஃபீமேலுக்கு வந்து ரவுண்ட் லிகமெண்ட் இருக்கும். ஸோ இந்த இங்குவரல்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஓப்பனிங் வழியாக ஒரு வேளை கேஸ்ட்ரிக் கண்டென்ட் உள்ள இப்படி வெளியே வருதுன்னா அது இங்குவரல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. இன்டெரக்ட்னு ஒன்று இருக்குது, டேரக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எசெல்வேக்ஸ் ட்ரையாங்கிள். இந்த எசெல்வேக் ட்ரையாங்கிள்குள்ளே வந்துச்சுன்னா டேரக்ட்னு சொல்கிறாங்க. அதே இந்த கேனோலியே வந்துச்சுன்னா அது இன்டெரக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஸோ எசெல்வேக் கேனோலியா பவுண்ட்ரிஸ் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த பவுண்ட்ரி வந்துட்டு யார் ஃபார்ம் பண்ணுறா? ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில், ரெக்டஸோட லேட்ரல் பார்டர். இட் ஃபார்ம்ஸ் த மீடியல் பார்டர் ஆஃப் எசெல்வேக்ஸ் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி அண்ட் வெயின், அது வந்து இந்த பவுண்டரியை ஃபார்ம் பண்ண போகுது, லேட்ரல் பார்டர். கீழே இன்ஃபீரியர் பார்டர் வந்துட்டு ஓகே இது இங்குவரல் லிகமெண்ட்டே ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்துச்சுன்னா டேரக்ட் இங்குவரல் ஹெர்னியா, அது இதுக்கு வெளியே வந்துச்சுன்னா இன்டெரக்ட் இங்குவரல் ஹெர்னியாவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அடுத்து ரெக்டஸ் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ ரெக்டஸ் மசில், இந்த ஃப்ரண்ட் இங்கே ரெக்டஸ் மசில் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்டஸ் மசில் கவரிங் வந்து ரெக்டஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்டஸ் ஷீட் வந்துட்டு அதோட டிவிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா ஆர்குவேட் லைன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் பியூபிக் சிம்ஃபைசிஸ் தான். இப்போ இதான் அப்டமன் வச்சுப்போம். ஸோ அப்போ இதான் பியூபிக் சிம்ஃபைசிஸ், இது வந்து அம்பிளிகஸாக இருக்க போகுது. அம்பிளிகஸ்க்கும் பியூபிக் சிம்ஃபைஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு லைன் பாஸ் ஆகும், அதை வந்து ஆர்குவேட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இமேஜினரி லைன் தான். ஆனால் இதோட என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரெக்டஸ் மசில், இப்போ ரெக்டஸ் மசில் இப்படி இருக்குன்னா அதோட ஷீட் வந்து ஆர்குவேட் லைனுக்கு மேலே கீழேன்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த லேயர்ஸ் ஆஃப் மசில் பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இந்த இங்குவரல் கேனல்லே பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இன்டர்னல் ஆப்ளிக் அதெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மசிலோட ஃபேஷியா தான் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெக்ட் மசில் ஃபேஷியாவை இது பண்ண போகுது. ஸோ அபோவ் ஆர்குவேட் லைன் மேலே இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ரெக்டஸ் மசில் இருக்க போகுது. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இப்போ இது ஈவோன்னு வச்சுக்கலாம், அடுத்து ஐஓ, அடுத்து ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ். இது டெண்டான் வந்துட்டு ஈஓ மேலே பாஸ் ஆக போகுது, டிஏ வந்து கீழே பாஸ் ஆக போகுது. இந்த இன்டர்னல் ஆப்ளிக் என்ன ஆகுது, இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி பாஸ் ஆக போகுது. இது வந்து அபோவ் த ஆர்குவேட் லைன். அதே பிலோ த ஆர்குவேட் லைன் என்ன ஆக போகுதுன்னா, அதே மாதிரி ரெக்டஸ் மசில் எப்படி இருக்குன்னா இந்த 3 மசில் இங்கே இருக்குது. அதே மாதிரி 3 மசிலுமே என்ன பண்ணுது, ஃப்ரண்ட்டில் தான் பாஸ் ஆகுது. பேடு யார் இருக்கா, பேடு வந்து லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபேஷியாலிஸ் அது இருக்குது. ஆனால் அது வந்து போஸ்டர் ரெக்டஸ் ஷீட்டை ஃபார்ம் பண்ணாது. ஆனால் போஸ்டர் சைடில் அது மட்டும் தான் மீதி இருக்குது, ஏன்னா மீதி 3மே ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஸோ இது அபோவ் அண்ட் பிலோ த ஆர்குவேட் லைன். ஸோ இது வந்து உங்களுக்கு அபோவ் த ஆர்குவேட் லைனு, இது பிலோ த ஆர்குவேட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே போகுது, பேக்கில் போகுது, சென்டரில் இருக்கிறது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி போகுது. அது இங்கே வந்து 3 லேயருமே உங்களுக்கு மேலே தான் போகுது. ஸோ ஆன்டீரியராக வந்து உங்களுக்கு ரெக்டஸ் ஷீட்னா, போஸ்டீரியராக வந்து தொரக்கோலம்பர் ஃபேஷியா இருக்க போகுது. தொரக்கோ ஸோ இது எப்படி இருக்குன்னா 3 லேயராக இருக்க போகுது. இந்த மாதிரி பாருங்கள், ஆன்டீரியர் லேயர், மிடில் லேயர், போஸ்டீரியர் லேயர். அது வந்து அந்த ஆன்டீரியர் லேயர், இது வந்து ஆன்டீரியர் லேயர் இருக்க போது, இது மிடில் லேயர், இது போஸ்டீரியர் லேயர். ஸோ இது 3 ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த தொரக்கோலம்பர் ஃபேஷியா காஸ் பண்ண போகுது. ஸோ ஆன்டீரியர் லேயர் வந்துட்டு ஆன்டீரியர் லேயர், மிடில், போஸ்டீரியர். ஆன்டீரியர் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ்.
மிடில் வந்து டிப் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ். அதே போஸ்டீரியர் வந்துட்டு டிப் ஆஃப் ஸ்பைனஸ் ப்ராசஸ். இதெல்லாம் இங்கேயே பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், டிப் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், டிப் ஆஃப் ஸ்பைனஸ் ப்ராசஸ். இது 3 தான் ஒன்றா சேர்ந்தா உங்களுக்கு வந்து டெலோகார்டிக் ஃபேஷியா இது பண்ண போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு போஸ்டீரியர் சைடாக கவர் ஆகிட்டு, ஸோ இதில் மசில் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சுவாஸ் மேஜர் மசில் அது வந்து ஆன்டீரியரில் இருக்குது, ஆன்டீரியராக இருக்குது. அதுக்கப்புறம் குவாட்ரிடஸ் லம்போரா மசில் அது ஆன்டீரியருக்கும் மிடலுக்கும் நடுவில் இருக்குது. அப்புறம் மிடலுக்கும் போஸ்டருக்கும் நடுவில் இருக்கிற மசில் வந்துட்டு உங்களுக்கு எரெக்டர் ஸ்பைனஸ் மசில். எரெக்டர் ஸ்பைனஸ் மசில். அதுக்கப்புறம் இப்போ அயோட்டாக்கு வரலாம். பிளட் சப்ளை ஆஃப் அப்டமன். ஸோ அப்டமனில் வந்து மெயினான சப்ளை வந்து அப்டமனில் அயோட்டா. ஸோ அயோட்டா வந்துட்டு இப்போ ஆர்ச் ஆகிட்டு கீழே வரும்போது டயஃப்ரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டயஃப்ரமோட ஒரு ஓப்பனிங்கில் வந்துட்டு அது வெளியே வந்து அப்டமன் அயோட்டாவாக கன்னியூ ஆக போகுது. கன்னியூ ஆகி கடைசியில் வந்து உங்களுக்கு 2 இலியாக் ஆர்ட்ரிஸாக பிரிய போகுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா, இந்த அப்டமன் அயோட்டாவை தனியாக வரையலாம். இதான் டயஃப்ரம்னு வச்சுக்கிட்டோன்னா, ஸோ இந்த க்ரக்ஸுக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு அயோட்டா வரப்போகுது உங்களுக்கு வெளியே. இது வந்து அப்டமனில் அயோட்டா. இது முடியும் போது உங்களுக்கு காமன் இலியாக் ஆர்ட்ரிஸாக பிரிஞ்சிருது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வென்ட்ரல் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து சீலியாக் ட்ரங்க், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்ஏ சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி, அதேமாதிரி அப்புறம் இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி. இதான் இம்பார்ட்டண்டான பிரான்ச்சஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன வரப்போகுது உங்களுக்கு வந்துட்டு, இங்கேருந்து ஒரு பிரான்ச் வந்துட்டு இன்ஃபீரியர் ஃப்ரெனிக் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் வேறு இங்கே கிட்னி இருக்க போகுது, அது மாதிரி லேண்டு சூப்பராயன் லேண்ட் இருக்க போகுது. ஸோ சூப்பராயனுக்கு ஒரு ஆர்ட்ரி போகுது, அப்புறம் ரீனல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் கொனாட்ஸ்க்கு கொனாடல் ஆர்ட்ரி. ஸோ இது எல்லாமே பிரான்ச்சஸ் ஆஃப் அப்டமனல் அயோட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 வென்ட்ரல் பிரான்ச்சஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு சீலியாக் ட்ரங்க், எஸ்எம்ஏ, அப்புறம் ஐஎம்ஏ. ஸோ அதில் என்ன, ஸோ ஏன் இதை 3 மெயின் ஆர்ட்ரின்னு சொல்கிறோன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அயோட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கட் இருக்குது. லைக் கட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபோர் கட், மிட் கட், ஹைன் கட்னு சொல்லிட்டு ஃபோர் கட், மிட் கட், ஹைன் கட். ஸோ இந்த 3 பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, ஸோ சீலியாக் ட்ரங்க்கு, எஸ்எம்ஏ, ஐஎம்ஏ இதுதான் ஃபோர்க்கு சப்ளை பண்ண போகுது. எஸ்எம்ஏ வந்துட்டு உங்களுக்கு மிட் கட்டு, சீலியாக் ட்ரங்க்கு ஃபோர் கட்டு, ஐஎம்ஏ வந்து ஹைன் கட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆர்ட்ரிஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ கட்டில் 3ஆக பிரித்து 3க்கு சப்ளை பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து சீலியாக் ட்ரங்க் பார்க்கலாம். ஸோ சீலியாக் ட்ரங்க் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து சீலியாக் ட்ரங்க் ஆரிஜினேட் ஆகிட்டு இன்னும் 3 டிவிஷன்ஸ் வருது. இதை நம்ம வந்து ஸ்கீமேட்டிக்காக ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்குதுன்னு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டொமக்னு வச்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸ் இருக்க போகுது. இது வந்து ஸ்ப்ளீன். அப்புறம் இந்த பக்கம் வந்து லிவர் இருக்க போகுது. ஸோ இப்போ ஆர்ட்ரி வந்துட்டு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை இங்கே அயோட்டா இருக்குது, தென் சீலியாக் ட்ரங்க் இங்கே இருக்குது. ஸோ சீலியாக் ட்ரங்க்கில் வந்து உங்களுக்கு 2 பிரான்ச்சாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு பிரான்ச்சை கொடுத்து, அதுக்கப்புறம் இது வந்து லெஃப்ட்டு கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் வந்துட்டு இப்படி போய்
இது பேக்கில் பாஸ் ஆகுது. இது டார்ச்சுவஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி சப்ளை பண்ண போகுது ஸ்ப்ளெனிக்கு. அண்ட் இங்கேருந்து இன்னும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் போயிட்டு பேங்க்ரியாஸ் சப்ளை பண்ண போகுது. போஸ்டியராக இதெல்லாம் ஸ்டொமக்கு போஸ்டியராக. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இன்னொரு பிரான்ச் வந்து காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுது, காமன் ஹெப்பாட்டிக் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கேஸ்ட்ரோடியனல் ஆர்ட்ரி நீங்கள் போகுது. ஸோ இதுவும் போஸ்டியராக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு போயிட்டு அது போய் ரெண்டாக பிரித்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியாக போய் சப்ளை பண்ணுது. ஸோ இதில் என்னென்னா இங்கேருந்து இந்த ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு இன்னொரு ஆர்ட்ரி கொடுத்து இங்கே கால் பிளாடர் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் சிஸ்டிக் ஆர்ட்ரி கொடுக்குது. இது ரைட் ஹெப்பாட்டிக், லெஃப்ட் ஹெப்பாட்டிக், இது ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இன்னொரு பிரான்ச் வருது. ஸோ அது என்ன பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஜிஏ இருக்குது. ஸோ இது ஆர்ஜிஏ, ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரோடியனல் ஆர்ட்ரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெண்டாக பிரியுது. இது வந்து உங்களுக்கு சுப்பீரியர் பேங்க்ரியாட்டிக்கோ டியோடனல் ஆர்ட்ரி. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு ஆர்ட்ரி வந்துட்டு இதை சொல்கிறாங்க ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது உங்களுக்கு அங்கேருந்து ஒரு பிரான்ச் கொடுக்குது. அது வந்து என்னென்னா இந்த பக்கமாக வந்து இது வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரி. ஸோ இதெல்லாம் தான் மெயினான உங்களுக்கு இது. பட் இது இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஸ்ப்ளெனிக்லேயே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஆர்ட்ரி, இது வந்து ஷார்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இதான் மெயினான பிரான்ச்சஸ். ஃபஸ்ட்டு இந்த 3 பிரான்ச் வருது, எல்ஜிஏ, அப்புறம் ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ அதுலேருந்து ஹெப்பாட்டிக் 1, அப்புறம் இந்த பக்கம் கேஸ்ட்ரிக்கில் வருது. அதே மாதிரி கீழே வந்துட்டு சுப்பீரியர் பேங்க்ரியாட்டிக்கோ டியோடனல் ஆர்ட்ரின்னு பிரியுது. இந்த பக்கம் வந்து ரைட் கேஸ்ட்ரிக் எபிப்ளாயிக் ஆர்ட்ரி. அதே மாதிரி ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி வந்துட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் எபிப்ளாயிக் ஆர்ட்ரி கொடுக்குது. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம். ஸோ இப்போ இதான் சீலாக் ட்ரங்க்னா இது ஹெப்பாட்டிக்கு, இது ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி இந்த பக்கம் போகுது. அது எல்லாமே இந்த பக்கம் எல்ஜிஏ லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி வருது. ஹெப்பாட்டிக்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஜிஏ வருது. அதே மாதிரி ஸ்ப்ளெனிக்லேருந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் எபிப்ளாயிக் வருது. இந்த பக்கம் இந்த ஹெப்பாட்டிக்லேருந்து உங்களுக்கு வந்து ரைட் கேஸ்ட்ரிக் எபிப்ளாயிக் ஆர்ட்ரி வருது. ஸோ இதான் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு வந்து சீலாக் ட்ரங்கோட பிரான்ச்சஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ எஸ்எம்ஏ அண்ட் ஐஎம்ஏ பார்க்கலாம். ஸோ எஸ்எம்ஏ அண்ட் ஐஎம்ஏ என்ன சொல்லுவோம், எஸ்எம்ஏ ஐஎம்ஏ வந்துட்டு உங்களுக்கு மிட் கட் அண்ட் ஹைன் கட்டை வந்து உங்களுக்கு சப்ளை பண்ண போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ டியோடனம் வரைக்கும் சப்ளை பண்ணியாச்சு இந்த இடத்துல. டியோடனுக்கு அப்புறம் இலியம் ஜிஜினும் இதை சப்ளை பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எம்ஏ வந்து ஃபஸ்ட்டு கோலான் வச்சுக்கலாம். கோலான் வந்துட்டு உங்களுக்கு நம்மளா தெரியும். ஸோ இது ட்ரான்ஸ்வர்ஸ் கோலான், அப்புறம் டிசெண்டிங், உங்களுக்கு இது வரப்போகுது. ஜானர் வந்து இது இலியம். ஸோ எஸ்எம்ஏ. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அயோட்டா வரப்போகுது. அயோட்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த செகண்டாக வர பிரான்ச் தான் எஸ்எம்ஏ பிரான்ச் இப்போ இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு பிரான்ச் கொடுக்க போகுது. அது என்ன பிரான்ச்னால் மிடில் கோலிக் ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிரான்ச் கொடுக்க போகுது. இது என்ன பிரான்ச்னால் ரைட் கோலிக் ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2 பிரான்ச். இது என்னென்னா இலியோ கோலிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க, இலியோ கோலிக் ஆர்ட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இலியோ கோலிக் ஆர்ட்ரிலேருந்து ஒரு பிரான்ச் வரப்போகுது. ஸோ அந்த பிரான்ச் வந்துட்டு உங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கும். ஒன்று வந்து சீக்கம்க்கு போகும், ஸோ இது வந்து சீக்கல் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்கும், அப்பெண்டிக்ஸ்க்கு போகும். ஸோ இது அப்பெண்டிகுலர் ஆர்ட்ரின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதான் வந்து மெயினான பிரான்ச்சஸ். இது மட்டும் இல்லாமல் ஸோ மிட்கட்னா எங்கள் இலியம் ஜிஜினமே மிட்கட்டில் தான் வரும். ஸோ அதில் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ், இரியல் பிரான்ச்சஸ் இருக்கும், அப்புறம் ஜெஜினல் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தரப்போகுது. ஸோ இதுதான் மெயினான இது ஆர்ட்ரிஸ். அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து சுப்பீரியர் பேங்க்ரியாட்டிக்கோ டியோடனல் ஆர்ட்ரின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இன்ஃபீரியர் யார் தரப்போகிறா, அது வந்து இந்த இது தான் எஸ்எம்ஏ வந்துட்டு இன்ஃபீரியர் பேங்க்ரியாட்டிக்கோ டியோடனல் ஆர்ட்ரி கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ஆர்ட்ரிஸ் எஸ்எம்ஏக்கு. அப்புறம் ஐஎம்ஏ வந்தீங்கன்னா ஐஎம்ஏவோ
அதே டயக்ராம் தான், பட் அதேமாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதே இதில் வந்து அங்கே என்ன பார்த்தோம், ரைட்டு மிடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டு கொடுத்துருச்சு, மிடில் கொடுத்துருச்சு, அண்ட் இதை இலியோகோலிக் கொடுத்தாச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஐஎம்ஏட ஆரிஜின் அதுனா, அங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு இந்த இது சப்ளை பண்ண போகுது. ஸோ லெஃப்ட்டு கோலிக் ஆர்டரியாக இருக்கணும் இது. அதுக்கப்புறம் வந்து சிக்மாய்டு கொலோன் இருக்க போகுது. அதில் இது வந்து இங்கிறது வந்து சிக்மாய்டல் ஆர்ட்ரிஸ். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச் வந்து சுப்பீரியர் ரெக்டல் ஆர்ட்ரி. ஸோ இந்த 3 தான் மெயினான பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் இன்ஃபீரியர் கோலிக் ஆர்ட்ரியில். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மாதிரி மிடில். ஸோ இது மிடில் சப்ளை பண்ணுது. அப்புறம் ரைட் இங்கே, அப்புறம் இலியோகோலிக் இங்கே இருக்குது. இந்த பக்கம் வந்து லெஃப்ட்டு, இங்கே வந்து சிக்மாய்டல் இது இருக்குது. அதுக்கப்புறம் சுப்பீரியர் ரெக்டல் ஆர்ட்ரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குது, இந்த ஜாயிண்ட்டாக ஒரு இங்கே ஒரு இது ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்ஜினில் ஃபுல்லாக வருது இல்லையா. ஸோ இது வந்து மார்ஜினல் ஆர்ட்ரி ஆஃப் ட்ரமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்ஜினல் ஆர்ட்ரி ஆஃப் ட்ரமாண்ட் இப்போ ஏன் இதை பார்க்குறோன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிடில் கோலிக் ஆர்ட்ரியும் இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சப்ளை பண்ணல. மிடில் கோலிக்கும் சப்ளை பண்ணல, ப்ளஸ் சேம் டைம் இந்த லெஃப்ட்டு கோலிக்காக சப்ளை பண்ணல. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிஃபித் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புவர் சப்ளை இருக்கனால அங்கே ஈஸியாக இஸ்கிமியா போக வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து உனக்கு எல்லா ஆர்ட்ரிஸ் ஆஃப் அப்டமன். ஸோ அப்புறம் ஆர்ட்ரிஸ் முடிச்சது இப்போ வெயின்ஸ்க்கு வரலாம். ஸோ வெயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டல் வெயின். ஸோ போர்ட்டல் வெயின் தான். ஸோ வீனஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வெயின்ஸ் மெயினாக இருக்க போகுது. ஸோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு வந்து போர்ட்டல் வெயின், இன்னொன்று வந்து ஐவிசி. ஸோ போர்ட்டல் வெயின் எல்லாம் இந்த ஜிஐடி ரிலேட்டடாக எல்லாமே ட்ரெயின் பண்ண போகுது. ஐவிசி மீதி ட்ரெயின் பண்ண போகுது. இதே மாதிரி ரெண்டாவது உங்களுக்கு லிவரில் கூட பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹார்ட்டில் போய் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டல் வெயினோட ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா ஸ்ப்ளெனிக் வெயின் வருது இல்லையா. ஸ்ப்ளெனிக் வெயின் பக்கம் வந்துட்டு அதுவும் இங்கே இது வந்து சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின். சுப்பீரியர் மெசென்ட்ரிக்கும் ஸ்ப்ளெனிக்கும் ஒன்றா சேர்ந்து போர்ட்டல் வெயினை ஃபார்ம் பண்ணுது. இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் வெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ப்ளெனிக் வெயினை ட்ரெயின் ஆயிடுது. ஸோ இதான் மெயின் ஃபார்மேஷன். ஸோ ஸ்ப்ளெனிக் வெயின் இப்படி வருது, இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் வெயின் வந்து இப்படி ஸ்ப்ளெனிக் ட்ரெயின் ஆகிட்டு சுப்பீரியர் மெசென்ட்ரிக்கும் ஸ்ப்ளெனிக்கும் ஒன்றா சேர்ந்து போர்ட்டல் வெயின் பாஸ் பண்ணுவார். போர்ட்டல் வெயின் போயிட்டு உங்களுக்கு வந்து ஹெப்பாட்டிக் லிவர் என்ட்ரு ஆகி போய் சைனசைஸில் போய் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதான் போர்ட்டல் வெயின். இப்போ ஐவிசிக்கு வரலாம். ஸோ ஐவிசி வந்து நம்ம இந்த அயோட்டா வரைஞ்ச மாதிரி அதையும் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே என்ன வரைஞ்சோம், ஃபஸ்ட்டு ஒரு டயஃப்ரம், அப்புறம் கீழே இப்போ ஐவிசி ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு காமன் இலியாக் வெயின்ஸ் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஐவிசி ஃபார்ம் பண்ணி டயஃப்ரமோட ஒரு ஓப்பனிங் வழியாக போகுது. அப்புறம் வேறு யார் இது பண்ணுறாங்கன்னா ரைட் கொடானல் வெயின். ரைட் கொடானல் வெயின் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரெயின் ஆக போகுது. அதே லெஃப்ட் என்ன ஆகுதுன்னா ரீனல் வெயின் இருக்குது, லெஃப்ட் ரீனல் வெயின், அதில் போய் கொடானல் வெயின் ட்ரெயின் ஆகுது. லெஃப்ட்டு கொடானல் வெயின் அது இன்னும் வந்து ரைட் ரீனல் வெயின் இருக்க போது அப்போனா. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, சூப்பரா ரீனல் வெயின் இருக்க போகுது. ஸோ கிட்னிக்கு மேலே சூப்பர் கிளான்ஸ் அதுவுமே வந்து இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு டாக்டர் ட்ரெயின் ஆகுது. ரைட்டு சூப்பர் டாக்டர் ட்ரெயின் ஆகுது. லெஃப்ட் வந்துட்டு லெஃப்ட் ரீனல் வெயின் ட்ரெயின் ஆகிட்டு அங்கே தான் வரப்போகுது. லெஃப்ட் சூப்பரா வெயின். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா, இங்கே லிவர் இருக்குது. ஸோ லிவர்லேருந்து வரப்போகிறது ஹெப்பாட்டிக் வெயின்ஸ். ஸோ இதில் தான் இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ட்ரிபியூட்ரிஸ் ஐவிசிக்கு. ஸோ இந்த ஐவிசி வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு ரைட் ஹேண்டில் போய் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் வெயினும் இந்த ஐவிசிக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்க போகுது. அதை வந்து என்ன சொல்கிறோம், போர்ட்டோ கேவல் அனஸ்டமோசிஸ். ஸோ அதில் இம்பார்ட்டனாக எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈசோஃபேஜியல் வெயின்ஸ் இருக்க போகுது. அதை வந்து உங்களுக்கு அவரால்
போர்ட்டல் வெயின் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஈசோஃபேஜியல் வேரிசஸ் மாதிரி வரப்போகுது. இல்லைனா இப்போ ரெக்டலில் சுப்பீரியர் ரெக்டல் வெயின், இன்டர்னல் மிடில் ரெக்டல் வெயின் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹெமராய்ட்ஸ் மாதிரி வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளினிக்கல் அனாட்டமியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டொமக் வரலாம். இப்போ ஸோ ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் முடிச்சாச்சு. அப்புறம் இப்போ நம்ம ஆர்கன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஆர்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டொமக் பார்க்கலாம். ஸோ ஸ்டொமக்கோட அனாட்டமி பார்த்தோம்னா ஸ்டொமக்கோட அனாட்டமி நமக்கு பேசிக்காக தெரியும். ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன இம்பார்ட்டண்டாக பார்க்கணும்னா பெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக்கோட பெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் என்ன ஸ்டொமக் எடுத்துட்டோன்னா ஸ்டொமக் எது மேலே ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இப்போ ஸ்டொமக்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அது கீழே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி என்னென்ன எல்லாமே ஒரு நிமோனிக் மெசேஜ் எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்கும். எஸ் 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 எஸ்ன்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி. ஸோ இங்கே இருக்குது இது. ஸோ ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, ஸ்ப்ளீனுமே பெட் செக்ஷனில் இருக்க போகுது, ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளெனிக் ஃப்ளெக்சர் ஆஃப் கோலானோட ஸ்ப்ளெனிக் ஃப்ளெக்சர், இந்த ஃப்ளெக்சர் அதை வந்து ஸ்ப்ளெனிக் ஃப்ளெக்சர் ஆஃப் கோலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்ரானியல் கிளாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது கிட்னினா இது மேலே சுப்ரானியல் கிளாண்ட், அதுவும் பெட் ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் கிட்னியுமே பெட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெருசாக இது வந்து பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸும் இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன் என்னென்னா மீசோகோலான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ட்ரான்ஸ்வர்ஸ் மீசோகோலான். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் கோலான் வந்து கனெக்ட் பண்ணுற பெரிட்டோனியல் ஷீட். அந்த மீசோகோலான் வந்து ஸ்டொமக்கோட பெட் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஸ்டொமக்கோட பெட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக்கோட இப்போ நர்வ் சப்ளை போகலாம். ஆர்டிரியல் சப்ளை ஆல்ரெடி பார்த்தாச்சு, சீலர் ட்ரங்க்கில் பார்த்தோம். அதேமாதிரி வீனஸும் அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஸோ நர்வ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்தீங்க ஸோ அதில் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு 2 நர்வ் இருக்க போகுது. ஆன்டீரியர் வேகஸ், போஸ்டீரியர் வேகஸ்னு. ஸோ அது ஒன்றுமே வந்து உங்களுக்கு டட்டாஜெட் சொல்லுவாங்க. ஸோ க்ரோஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நர்வ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டொமக்கோட ஆசிட் செக்ரீஷன் பண்ண போகுது. ஸோ இப்போ பண்டைய காலத்துலலாம் வந்துட்டு வேகாட்டமே ப்ரொசீஜர் இருந்துச்சு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பேஷண்ட் அசிடிட்டின்னு வராங்க, ரொம்ப ஆசிட் செக்ரீஷன் இருக்குன்னா இந்த வேகஸ்னை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆசிட் செக்ரீஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பிபிஐலாம் வந்த அப்புறமா அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதோட என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்டீரியருக்கு வந்துட்டு இன்னொரு நேம் வந்து லெஃப்ட் வேகஸ் நர்வ்னு இருக்குது. அதே இந்த போஸ்டீரியருக்கு வந்து ரைட் வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு கிராஸ் செக்ஷனில் பார்த்தோன்னா இது ஸ்டொமக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பாடி வால், நல்லா வந்து ஸ்டொமக்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு வேகஸ் நர்வ் தான் இருந்திருக்கும் எம்ப்ரியாலஜியில். ஸோ ரைட் வேகஸ் நர்வ். ஸோ இப்போ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கட் செக்ஷன் எடுத்துகிட்டு மேலேருந்து பார்க்குறோன்னா இது வந்து ரைட் வேகஸ் நர்வ், இது வந்து லெஃப்ட் வேகஸ் நர்வ். அதனால் ரொட்டேஷன் ஆஃப் கட்னு படிச்சிருப்போம். ரொட்டேஷன் ஆஃப் ஃபோர் கட் வந்துட்டு 90 degrees clockwise. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆக போகுது 90 degrees. அப்போ இப்போ என்ன இருக்கும் அப்போனா, ஸோ இது ஸ்டொமக் இங்கே தான் இருக்க போகுது, ரைட் இங்கே வந்துடும், லெஃப்ட் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது ஆன்டீரியர் வேகஸ் நர்வ், இது வந்து போஸ்டீரியர் வேகஸ் நர்வ். ஸோ அதனால் இப்போ கரண்ட்டாக இப்போ ஒரு பாடியில் பார்த்தோன்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் தான் பிரிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி லெஃப்ட் வேகஸ் நர்வ் தான் ஆன்டீரியராக மாறி இருக்குது அண்ட் ரைட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து போஸ்டீரியராக மாறி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கிளினிக்கலாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டொமக் முடிச்ச அப்புறம் இப்போ லிவருக்கு வரலாம். லிவரில் பார்த்தீங்கன்னா இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் ஒரு நல்ல ஒரு லிகமெண்ட் பாஸ் ஆகும், அது வந்து ஃபால்சம் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் லெஃப்ட் லோப், ரைட் லோப்னு லிவரை பிரிக்க போகுது. அப்புறம் போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐவிசி, இது வந்து கால் பிளாடர். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு லைனும், அதுக்கப்புறம் இங்கே லிகமெண்ட் எம்டீரியஸ் சேர்ந்து ஒரு லைனும் ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கப்புறம் போர்ட்டல் ட்ரையாட் நடுவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ண என்ன ஒன்றா, இது வந்து உங்களுக்கு ரைட் லோபாக இருக்கும் போது, இது லெஃப்ட் லோபு. இங்கே வந்து உங்களுக்கு 2 லோபு பிரிக்க போகிறாங்க, கார்டேட் லோப், குவாட்ரேட் லோப் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த கார்டேட் லோபா என்னது, அது வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறது. இந்த இது வந்து கார்டேட் லோப். அதே கீழே இருக்கிற லோப் வந்துட்டு குவாட்ரேட் லோப். ஸோ இதை வந்து உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் லிகமெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு சும்மா ரேண்டமாக பிரித்து அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதே வந்து செக்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இந்த வீனஸ் ட்ரெயின் வச்சு பிரித்தாங்கன்னா 8 செக்மெண்ட்ஸ் வரப்போகுது. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸோ சர்ச்சில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்டராக இருக்கிற அந்த ஃபஸ்ட் லோப் வந்து இந்த கார்டேட் லோப்னு பார்த்தோம்னா அதுதான் ஃபஸ்ட் லோப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே கிளாக் வைஸாக 2, அப்படியே 3, அப்புறம் 4, அப்புறம் 5, 6, 7, அப்புறம் 8. 4 வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, ஏ பின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ வந்து சுப்பீரியராக இருக்குது, பி வந்து இன்ஃபீரியராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே ஒரு லைன் பார்த்தோம்ல, இந்த ஐவிசியும் கேலோட கனெக்ட் பண்ண இந்த லைனுக்கு ஒரு பேர் இருக்குது. இதை வந்து கேன்ட்லீஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, லிவர் போச்சு அப்புறம் கிட்னிக்கு வரலாம். ஸோ கிட்னியோட பேசிக் அனாட்டமி வந்து ஃபஸ்ட்டு T12 வந்து உங்களுக்கு வந்து L3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்புறம் அது போஸ்டர் அப்டாமினல் இருக்க போது அந்த ரெட்ரோ பெரிட்டோனியல். ஸோ பெரிட்டோனுக்கு வெளியே இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கிட்னியோட சர்ஃபேஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் கிட்னி வச்சுக்கிட்டோன்னா 2 சைடுமே உங்களுக்கு வந்து மேலே சூப்பரைனல் கிளாண்ட் இருக்குது, அதோட ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து கோலிக் அண்ட் ஜெஜினல் ஏரியா, ரெண்டுத்துலேயுமே இது சிமிலராக இருக்குது. ஆனால் மிடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு என்ன இருக்க போகுது, லிவர் அண்ட் டியோர்னமோட அந்த பார்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் அந்த ஏரியா வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு என்ன இருக்க போது, ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு, ஸோ என்ன இருக்குது ஸ்டொமக்கு, இந்த ஸ்ப்ளீனு, அப்புறம் பேங்க்ரியஸ். அது 3 இம்ப்ரெஷன் காசு பண்ணுவோம். அது வந்து கேஸ்ட்ரிக் ஏரியா, ஸ்ப்ளெனிக் ஏரியா, பேங்க்ரியாட்டிக் ஏரியா. அப்புறம் கிட்னியோட சப்ளை வந்துட்டு ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின். ஸோ அதாவது லிவர் சப்ளை நம்ம பார்க்கலாம். லிவர் சப்ளை வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சிலர் ட்ரங்க்கில். அதுவும் போர்ட்டல் வெயின், இது ரெண்டுமே லிவர் பிளட்டு சப்ளை பண்ண போது. ட்ரெயின் வந்து ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் ஐவிசிக்கு போகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரிட்டோனியம். ஸோ பெரிட்டோனியமில் வந்துட்டு இதோட நம்ம ரெண்டு சாக் இருக்குது, கிரேட்டர் சாக், லெஸ்ஸர் சாக் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதோட டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ரியாலஜி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எம்ப்ரியாலஜிக்கலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 லேயர் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாடி வால் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிறதா பேரட்டல் லேயர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து விசரல் லேயர் இருக்க போகுது. விசரல் லேயர் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த நடுவில் வந்து ஸ்டொமக் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டொமக் இப்படி ஆரிஜினேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஸ்டொமக் இருக்குது, சுற்றி பாடி வால் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா பெரட்டல் லேயர் இங்கே எப்படி இருக்கும், அப்புறம் விசரல் லேயர் வந்து ஸ்டொமக் ஒட்டியர் இப்படி இருக்க போகுது. ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஆன்டீரியராக ஒன்றும் போஸ்டீரியராக ஒரு கனெக்ட் ஆக போகுது. இந்த டபுள் இது இருக்குது இல்லையா, ஸோ டபுள் மெம்பரைனை வந்து என்ன சொல்கிறாங்க, இதை தான் வந்து மெசன்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டபுள் மெம்பரைனை வந்துட்டு இதுதான் மெசன்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். மெசன்ட்ரியில் இது வந்து வென்ட்ரலாக இருக்குது, இது டார்சலாக இருக்குது. ஸோ இது பேர் வென்ட்ரல் மெசன்ட்ரி, கீழே இருக்கிறது பேர் வந்து உங்களுக்கு டார்சல் மெசன்ட்ரி. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கணுன்னா வென்ட்ரல் மெசன்ட்ரியில் டெவலப் ஆக போகிறது தான் வந்து லிவர். ஸோ இந்த இடத்துல லிவர் பட்டு, ஸோ இங்கேருந்து லிவர் பட் வரும், லிவர் பட் வந்து லிவர் வந்து இங்கே டெவலப் ஆகும். அதே ஸ்ப்ளீன் வந்து டார்சல் மெசன்ட்ரியில் டெவலப் ஆகும். ஸோ அதனால் இந்த இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். நமக்கு கட் ரொட்டேஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேஷன். அப்போ எப்படி இருக்கும் டயக்ராம், அதே வந்து இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே இதே பிளேஸில் இருக்கும், லிவர் இந்த சைடு வந்துடும், ஸ்ப்ளீன் இந்த சைடு வந்துடும். ஸோ அப்படி தானே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கணும், இப்படி ரொட்டேட் ஆயிடுது. ஸோ இந்த ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டொமக்கும் லிவருக்கும் கனெக்ஷன் வந்துட்டு என்டையராக இருக்காது, ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதில் ஆக்சுவலாக டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இப்போ இதுதான் கரெக்டான டயக்ராம். ஸோ இதை நம்ம பாடி வால்னு வச்சுக்கலாம். இது அடல்ட்டில் சொல்கிறேன், அடல்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிட்டோனியம். ஸோ இது பாடி வால், பேனலுக்கு வேர்டிப்ரா அதெல்லாம் இருக்க போது, கிட்னி அதெல்லாம் இருக்க போது, ரெட்ரோ பெரிட்டோனியம் இருக்க போது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டொமக் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா
இந்த சைடு வந்து லிவர். இப்போ லிவரோட சைஸ் ரொம்ப எல்லாத்தையும் பெருசு ஏறப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்ப்ளீன், அதுவும் சின்ன சைஸில் இருக்க போகுது. ஸோ இது பெரிட்டோனியம் எப்படி இருக்குன்னா, ஸோ பெரிட்டோனியம் இந்த மாதிரி போகுது. அப்புறம் அந்த இன்வாஜினேஷன் சொன்னோம்ல, இது வந்து இப்போ வென்ட்ரல் மெசன்ட்ரி. வென்ட்ரல் மெசன்ட்ரியோடது இந்த லிவரில் இந்த மாதிரி கவர் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டார்சல் மெசன்ட்ரி என்ன இருக்கும், ஸ்ப்ளீன் இருக்கும்னு சொன்னோம். ஸோ ஸ்ப்ளீன் அதுவே வந்து ஸ்டொமக்கையும் கவர் பண்ண போகுது. ஸோ இப்படி தான் வந்து அடல்ட்டில் இருக்க போகுது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல இது 2 கனெக்ஷன் இருக்கும். ஆனால் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஒரு பாயிண்டில் இல்லாமல் இருக்கும். அந்த இல்லாமல் இருக்க இடத்துல தான் வந்துட்டு இந்த இதை என்ன சொல்கிறோன்னா, இந்த ஏரியா வந்துட்டு இந்த பக்கம் வந்து லெஸ்ஸர் சாக்னு சொல்கிறோம். இந்த பக்கம் வந்து கிரேட்டர் சாக்னு சொல்கிறோம். ஸோ அது 2 கனெக்ட் பண்ண போகிறது வந்து இந்த இடத்துல ஒரு இங்கே ஃபொராமன் சொல்லுவாங்க. அது இது பேர் வந்து எபிப்ளாயிக் ஃபொராமன்னு சொல்லுவாங்க. ஆர் ஃபொராமன் ஆஃப் வின்ஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர் செக்ஷன். இதே எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செக்ஷன் இந்த பக்கமாக இல்லை எப்படி சொல்லு கொரோலன் செக்ஷனாக எடுத்தோன்னா என்ன ஆக போகுது, அதை எடுத்தோன்னா உங்களுக்கு இதே டயக்ராம் வந்துட்டு எப்படி வரையும். இப்போ இதான் அப்டமல் கேவிட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு சாஜிட்டல் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சாஜிட்டலாக கட் பண்ணுறோம். அப்போ வந்து இப்போ இதான் அப்டமன்னா என்னென்ன ஆர்கன் இருக்கும். ஸோ லிவர் எப்படி இருக்க போது, ஸ்டொமக் ஒரு டியூப் மாதிரி தெரியும், ட்ரான்ஸ்வர்ஸ் கோலன் ஒரு டியூப் மாதிரி தெரியும். அது கீழே வந்து உங்களுக்கு இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்க போது, இன்டெஸ்டைனோட இதெல்லாம் இருக்க போது. அதுக்கு ரொம்ப கீழே வந்தீங்கன்னா இங்கே பிளாடரு, இங்கே வந்து யூட்ரஸ், இப்போ ஃபீமேல் வச்சா யூட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ரெக்டம் ஆல்கலாம் இருக்க போகுது. ஸோ இங்கே எப்படி கவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதை நம்ம பெரிட்டோனியம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இதே மாதிரி லிவருக்கு இந்த மெசன்ட்ரி வரப்போகுது. இங்கே வந்து ஸ்டொமக்கு கனெக்ஷன் இருக்கிற இடத்துல கட் செக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டொமக் இங்கே கட் செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வரப்போகிறது வந்து கிரேட் ரொமெண்டம். கிரேட் ரொமெண்டம் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் இது சப்ளை பண்ணுது. ட்ரான்ஸ்வர்ஸ் கோலனை கவர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்டெஸ்டைன் லேயர்லாம் கவர் பண்ணிட்டு இங்கே ஒரு இது பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம மெசன்ட்ரின்னு நார்மலாக சொல்லுவோம். ஸோ இந்த இன்டெஸ்டைனை இது பண்ணுற மெசன்ட்ரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மெசன்ட்ரிக்கு லேயர் வந்து ரெக்டம்க்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு யூட்ரஸையும் மேலே கவர் பண்ணும். தென் இது யூரினரி பிளாடர், அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்னும் பெரிட்டோனியம் வரப்போகுது. அதே மாதிரி போஸ்டீரியர் சைடில் வந்து இந்த 2 லெஸ்ஸர் சாக் சொன்னோம். ஸோ லெஸ்ஸர் சாக் வந்து இதே மாதிரி இந்த பக்கமாக இதே மாதிரி பண்ண போகுது. ஸோ இது வந்து லெஸ்ஸர் சாக். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கிரேட்டர் சாக், பின்னாடி லெஸ்ஸர் சாக். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஸோ ரெட்ரோபெரிட்டன்லாம் வந்து இப்போ கிட்னிலாம் ரெட்ரோபெரிட்டனாக இருக்க போகுது இந்த இடத்துல பின்னாடி. ஸோ என்னென்னா இது வந்து லிவரு, இது உங்கள் ஸ்டொமக்கு, இது ட்ரான்ஸ்வர்ஸ் கோலன், இதெல்லாம் இன்டெஸ்டைனோட மெசன்ட்ரி, இது யூட்ரஸ், யூரினரி பிளாடர், ரெக்டம். ஸோ இது வந்து கிரேட்டர் சாக் லெஸ்ஸர் சாக்கோட க்ராஸ் செக்ஷன் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் சாஜிட்டல் செக்ஷன் மாதிரி பார்த்தா இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். இது வந்து பெரினியல் டயஃப்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ பெரினியல் டயஃப்ரம்னு என்னது, இந்த பெல்விக் டயஃப்ரம். ஸோ பெல்விக் டயஃப்ரம்னு என்னதுன்னா இப்போ இந்த பாடியிலே பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 3 இதையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு டயஃப்ரம், ஒரு மசில் லேயர், சப்போர்ட்டிங் லேயர் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பெல்விக் டயஃப்ரம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெல்விக் டயஃப்ரமில் வந்துட்டு ஒரு 3 மெயினான மசில்ஸ் தான் சேர்ந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காக்சிக்ஸோட டிப்பு. ஸோ இது காக்சிக்ஸு, இது வந்து உங்களுக்கு பியூபஸ்ஸு, அப்புறம் இது இலியம், தென் இஸ்கியல் ஸ்பைன் இது. ஸோ அதெல்லாம் வச்சு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே காக்சிக்ஸ்லேருந்து இந்த பியூபிக் போடுற மசில் பேர் என்னவாக இருக்கணும் அப்போனா, இது பேர் வந்து பியூபோ காக்சிஜியஸ். இது இஸ்கியம், அப்போனா அங்கே போகிற மசில் வந்து இஸ்கியோ காக்சிஜியஸ். இங்கே இஸ்கியம் போனால் இது பேர் வந்து இஸ்கியோ காக்சிஜியஸ். ஸோ இந்த 3 மசில் தான் உங்களுக்கு மெயினாக வந்துட்டு இது அது பேர் என்னது, இந்த பெல்விக் டயஃப்ரம் இது பண்ண போகுது. ஸோ இந்த 2 மசிலை சேர்த்து இஸ்கியோ, நான் 2 இஸ்கியோ எழுதியிருக்கேன், இது வந்து இது இலியோ காக்சிஜியஸ், இலியன் தானே இதுவாது. ஸோ இலியோ காக்சிஜியஸ். ஸோ இந்த 2 மசில் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க, லெவேட்டர் ஆனைன்னு சொல்கிறாங்க. ஸோ
லெவேட்டர் அணை ப்ளஸ் இஸ்கியோகாக்சிஜஸ் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் பெல்விக் டயஃப்ரம். அதுக்கப்புறம் இது மட்டும் கிடையாது. இதில் என்ன ஒன்றா, ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஓப்பனிங் மாதிரி பார்க்குறோம். இது நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ கீழேருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்கிமேட்டிக் இப்போ வரைகிறோன்னா, இப்போ கீழேருந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பியூபிக் சிம்பைசஸ். இப்போ அடியிலேருந்து பார்த்தா என்ன தெரிய போகுது, இந்த இடத்துல உங்களுக்கு காக்சிக்ஸ் தெரியும், இது காக்சிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடியில் பார்க்கும்போது 3 ஓப்பனிங் இருக்குது. இப்போ ஃபீமேல் பெல்லிஸாக இருந்தால் 3 ஓப்பனிங் இருக்க போகுது. ஸோ என்னென்ன ஓப்பனிங், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூரித்ரல் ஓப்பனிங், அது வெஜைனல் ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஆனல் ஓப்பனிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 இது இருக்கும்போது இப்போ நம்ம மசில்ஸ் வரையலாம். என்னென்ன மசில் பார்த்தோம், 3 மசில் பார்த்தோம். பியூபோகாக்சிஜஸ், அதுக்கப்புறம் இலியோகாக்சிஜஸ், அதுக்கப்புறம் இப்போ இங்கே இஸ்கியல் ஸ்பைன் இருக்குது அப்படின்னா இஸ்கியோகாக்சிஜஸ். ஸோ இந்த 3 மசில் தான் உங்களுக்கு வந்து இந்த இது பண்ண போகுது, பெல்விக் டயஃப்ரம் காஸ் பண்ண போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிங்டர், இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் அப்படின்னா சொல்லணும் இல்லையா, அதுக்கு எப்படி அந்த சப்போர்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோசஸ்ட் மசில் அது இங்கே பியூபோகாக்சிஜஸ். ஸோ இந்த மசில் வந்து பியூபோகாக்சிஜஸ், அதுலேருந்து ஒரு சப்போர்ட் வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி இது வெஜைனாக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் வரும். அடுத்து இங்கே ஆனல் கனலுக்கும் சப்போர்ட் வரப்போகுது. ஸோ இந்த 3 மசிலோட பேர் வந்து கேட்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பியூபோ யூரித்ரலஸ், யூரித்ரானால. அப்புறம் இது வெஜைனா, ஸோ அப்புறம் இது பியூபோ வெஜைனாலஸ். அதுக்கப்புறம் இது ரெக்டம். ஸோ அதனால் இது பேர் வந்து பியூபோ ரெக்டாலிஸ். ஸோ இந்த மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெல்விக் டயஃப்ராமில் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கலாம், அதுக்கப்புறம் இப்போ பெல்விக் இந்த சைடு நம்ம இப்போ இப்படி பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த கீழேருந்து மேலே பார்த்தோம் இல்லையா, அதே இதில் வந்து இப்போ டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெல்லிஸ் இந்த மாதிரி இருக்க போகுது. என்னென்ன பார்த்தோம், இங்கே மேலே பியூபிக் இது இருக்குது, பியூபிக் சிம்பைசிஸ் இருக்குது. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு காக்சிக்ஸ் ஸ்பூன் இருக்குது. தென் காக்சிக்ஸ் சேக்ரம்லேருந்து இஸ்கியமுக்கு போகிற இந்த லிகமெண்ட் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சேக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா இது வந்து இதுதான் அவுட்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்லெட் ஆஃப் பெரினியம். ஸோ அதை வந்து இப்போ அவுட்லெட் சொல்கிறோம். அவுட்லெட் என்ன நமக்கு பார்க்கணுன்னா, ஒரு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே இது யுரித்ரா, அது நீங்கள் வந்து இது இருக்குது வெஜைனா இருக்குன்னா, இங்கே ஆனஸ் இருக்கா அப்படின்னா இங்கே ஒரு லைன் நடுவில் பாஸ் ஆகும். ஸோ இது எதுக்கு டிவைட் பண்ணுறாங்க, இது வந்து யூரோஜெனிட்டல் ட்ரையாங்கிள். அது பேடகர் வந்து ஆனல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம என்ன பார்க்கலாம்னா, இங்கே இப்போ இன்ஜுரி ஆச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெரினியமில் இன்ஜுரி ஆச்சுன்னா என்னென்ன ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பெரினியம்லேருந்து நம்ம ஸ்கின் லேயராக பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இருக்க போகிறது வந்து இப்போ ஸ்கின், இப்போ இதுதான் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் கீழே இருக்க போகிறது வந்து எனக்கு என்ன சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. ஸோ நம்ம இப்படி வரைய வேணாம். ஸோ அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஹியூமன் எப்படி இருக்காங்கன்னா, இந்த இடத்துல பெரினியமில் இங்கேருந்து தான் கட் செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எப்படி எடுக்கலாம்னா, நம்ம கீழேருந்து மேலே பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்குன்னா அப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணுங்க, இது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. அதுக்கப்புறம் வந்து 2 ஃபேஷியா இருக்குது. இந்த 2 ஃபேஷியாக்கு எப்படி நேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று சுப்பீரியர் இருக்காங்க, இது பண்ண சுப்பீரியர் ஃபேஷியா, இன்ஃபீரியர், இது பேர் வந்து இன்ஃபீரியர் ஃபேஷியா, இப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபீரியர் ஃபேஷியாக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, பெரினியல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக்கு என்ன பேர் இருக்குது, அது வந்து கோலிஸ் ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோன்னா, இந்த ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒரு விஷயம் இருக்க போது. ஸோ அந்தந்த ஸ்பேஸ் அடி வாங்கும்போது அந்தந்த விஷயங்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ என்னென்ன ஸ்பேஸ்னால், ஃபஸ்ட் வந்து இதை வந்து சூப்பர்ஃபிஷியல் பெரினியல் ஸ்பேஸ், பெரினியல் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இதை வந்து டீப் பெரினியல் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம இது யார், ஃபீமேல். ஸோ
ஃபஸ்ட்டு ஃபீமேல் பார்க்குறோன்னா இது ஃபீமேல் அந்த அதே கட் செக்ஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெரினியல் மெம்பரேன். ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த இன்ஃபீரியர் ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் வந்து இப்போ இன்ஃபீரியர் அந்த மெம்பரேனாக இருக்க போகுது. அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து சுப்பீரியர் மெம்பரேனாக இருக்கணும். இது சூப்பர்ஃபிஷியல் மெம்பரேனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 லேயராக பிரித்தா அப்போ இது வந்து இது உங்களுக்கு டீப் பெரினியல் போச்சு, இது சூப்பர்ஃபிஷியல் பெரினியல் போச்சு. ஸோ அங்கே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர்ஃபிஷியலில் வந்து என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீன்ஸ் லேண்ட். ஸோ அது வந்து சூப்பர்ஃபிஷியலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் வெஸ்டிபுலர் கிளாண்ட், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் லைட்டோரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சூப்பர்ஃபிஷியலில் இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் போச் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகுதோ இல்லை அங்கே வந்து இந்த டேமேஜ் இருக்குன்னா இந்த செக்ஸஸில் அஃபெக்ட் ஆக போகுது. அதே இப்போ டீப் பெரினியல் போச் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர். ஸோ அது மட்டும் தான் மெயினாக இருக்குது. ஸோ யூரித்ரல் ஸ்பின்டர் வந்து டீப் பெரினியல் போச்சில் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடம் அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டேமேஜ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்போ இம்பார்ட்டனாக ஃபீமேலோட மேல் தான் ஆக்சுவலி இந்த ஸ்பேஸில் இம்பார்ட்டனாக பார்க்கணும். என்னென்னா ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபீரியர் மெம்பரேனு, இது வந்து உங்களுக்கு சுப்பீரியர் மெம்பரேன். இப்போ இது கீழே இருக்க போது சூப்பர்ஃபிஷியல் மெம்பரேன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸோ இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் இதை தான் பார்க்கணும். பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அண்ட் டக்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ கிளாண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது, எங்கே இருக்குது, டீப் பெரினியல் போஸ்ட்டில் இருக்குது. அதே டக்ட் வந்துட்டு இதுக்குள்ளேயே பாஸ் ஆகி இது எங்கே இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் பெரினியல் போஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிளாண்ட் வந்து உங்களுக்கு டீப் பெரினியல் போஸ்ட்லையும், டக்ட் வந்து பல்போ யூரித்ரல் கிளாண்ட் டக்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் பெரினியல் போஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்பின்க்டரும் உங்களுக்கு டீப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யுரித்ராவோட பார்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ராஸ்டேட்டிக் பார்ட், அப்புறம் ப்ராஸ்டேட்டிக் பார்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெம்பரேனஸ் பார்ட் இருக்குது, அதுவும் ஸ்பாஞ்சி பார்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மெம்பரேனஸ் பார்ட் வந்து உங்களுக்கு டீப் பெரினியல் போஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சி பார்ட்டோட ஃபஸ்ட்டு பெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் பெரினியல் போஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக யுரித்ரா சொல்லிருக்கோன்னா ஸோ திஸ் நாலேஜ் கேன் பி கிளினிக்கலி அப்ளைட் in the following scenarios. So for example, a cyclist goes on a hiking or something, there is a bouncy road now, though this area is called straddle. So that straddle might hit his perineal region, so it will cause damage to urethra in the superficial perineal pouch. So the urethra will be affected as this area. So this is called penile urethra. So in case of straddle injury, superficial perineal pouch is affected, so that penile urethra gets affected. So in another scenario, for example, if a car hits a person, then the deep perineal pouch will be affected. So in pelvic fracture, deep perineal pouch is affected, so this will cause damage to membranous urethra, the urethra above the penile urethra. So this is a clinical anatomy. Then coming to ischiorectal fossa. So ischiorectal fossa, it is a fossa on the both the sides of rectum. So you can see here, this is the ischiorectal fossa. So first we will see the contents and the boundaries of ischiorectal fossa. So we will draw our own schematic diagram here. So firstly, if this one is rectum, then this will be surrounded by, so assume this is skin, then here there will be levator ani muscle. So this is the levator ani muscle. Then there will be external sphincter here to construct the external sphincter. Then on this side there will be obturator muscle. So all these forms the boundary of this thing, ischiorectal fossa. So initially this thing, the obturator muscle will be covered by a fascia called as obturator fascia.
In levator annual will be covered by fascia called lunate fascia. Actually, this will be covered by a fascia called anal fascia. An anal fascia and abdominal fascia are joined together by this lunate fascia. Then below this thing there will be a perianal fascia here. So these are the main boundaries of this ischiorectal fossa. Then coming to contents, there will be a small canal here. So there will be a small canal formed here. It will contain artery and vein, then a nerve also. So that this canal is called as parental canal. So the contents will be parental nerve, parental artery and parental vein. So this canal is also called as Alcock's canal. Then from other than that there will be inferior rectal vein and nerve here. Then otherwise there will be simply fat. And this area will be divided into three main parts. So this area below the perianal fascia, it's called as perianal space. Then ischiorectal fossa proper. So between the perianal and lunate area, this is called as ischiorectal fossa proper. So this is the proper ischiorectal fossa. Then above the lunate, so this area is called as suprategmental space. So that ischiorectal fossa divided into three areas: proper, perianal space, and suprategmental space. So this is about ischiorectal fossa. Then now coming to uh, arteries. So arteries in pelvic region. So the main artery will be, so this is the descending aorta splitting into common iliac veins, common iliac artery, and then this one will continue as external iliac artery and give a branch. This green color is one is the internal iliac artery. So the internal iliac artery, for example, this is aorta. We will draw a schematic diagram here. So for example, if this is the aorta, it is split into common iliac, then from this there will be internal iliac. This internal iliac will interdivide into anterior and posterior division. So this is the posterior division, this one will be the anterior division, and posterior division will give three branches. Anterior division will give many branches. So first we will see the posterior division branches. So this can be remembered by cell. So S is superior gluteal artery, I is iliolumbar artery, L is lateral sacral artery. So these three things are given by posterior division of internal iliac artery. So remaining all the other things are given by anterior division. There are many branches to it. So for example, if you are given superior gluteal here, then the inferior gluteal given by this anterior division. Then superior vesicular artery is given by this thing. Then in males and females, so in males this one gives inferior vesicular artery. So that same artery in females is called as vaginal artery. So either one is present. In females there will be vaginal artery, in males it will be inferior vesicular artery. So then other than this, for females they will have uterine arteries here. Then there will be middle rectal artery. Superior rectal was given by that I think that's IM, inferior mesenteric artery. We already seen that. Then this will give obturator artery.
Then lastly, it will give internal pudendal artery. So instead of remembering the anterior divisions, we can remember the 3 posterior division. Then everything other than that is will come from anterior division. So this is common iliac, this is internal iliac, this is aorta. So these are the main divisions of branches of internal iliac artery. So then coming to almost the last thing, the urinary bladder. So urinary bladder, this is a muscular structure which will store the urine, then will contract during urination. So other than that, you have to see the anatomy of this thing. So for example, if this is the ureter, this is the ureter. Is 1 minute. This ureter gets attached on the lateral sides of the urinary bladder. Then it will pass through the muscle layer and form a small canal here. Then it will open into this urinary bladder. So this urethra, the muscles of the ureter will cause an elevation here. This longitudinal muscles of the ureter will cause elevation in the detrusor muscle of this area, this urinary bladder. So that is called as interureteric ridge, and this will cause longitudinal ridge which is called as ureteric ridge. So on the both sides, this will form a triangle. This is called as trigone of urinary bladder. So what is important is this, there will be absent submucosa in this layer. So in the trigone there will be absent submucosa. So why are we thinking about, so for example, if there is absence of mucosa, the mucosa and the muscle, the detrusor muscle will be direct contact. So this area will be a smooth area. So you can see here this area is smooth, while this area contains very large amounts of rugae, which can accommodate more amount of urine. While the trigone is a smooth area, this won't stretch during this thing. So then coming to the nerve supply of bladder. So urinary bladder, so as we all know, it will be under voluntary control by external sphincter. So external sphincter will be supplied by pudendal nerve, which is the only somatic nerve in this thing. So let's draw a schematic diagram. Assume this is the urinary bladder and this is the urethra. Then the urinary bladder, this will have two sphincters. Here it will be internal ureteric sphincter, then here it will be external ureteric sphincter. The external ureteric sphincter will be under R1 control, voluntary control. So it's given by pudendal nerve. This pudendal nerve, we have already seen that it comes from S2, S3 and S4. So S2, S3, S4. All these things join to form S2, S3, S4. From parasympathetic system, it will form pudendal nerve. Then another nerve from parasympathetic system will form from the same roots S2, S3 and S4. It will form a nerve called as, this is called as pelvic splanchnic nerve. This will give two supply. So it will form a ganglion and give a supply to detrusor muscle for contraction. Then it will give supply to internal urethral sphincter for negative, so relaxation. So the same opposite thing will be given by sympathetic system. So sympathetic system will come from, it's a thoracolumbar outflow. So it will come from T11, T12, L1, L2. All these four will join to give
will join to give a plexus called as inferior mesenteric plexus, and from this there will be again two supplies to detrusor muscle, then to internal uterus sphincter. The same opposite thing. So this will relax the bladder, then contract the internal uterus sphincter. So this is a sympathetic supply. So for example, during flight, fright, that mode, sympathetic system will be activated. So what will happen? There will be inhibition to urinary bladder wall. Then there will be positive signal to internal uterus sphincter. So urine will not flow out. So aiding in escaping that condition. So for relaxing time, parasympathetic system will be activated, so that there will be contraction of urinary bladder and relaxation of internal uterus sphincter, which will cause the urine to flow. Then now coming to, we already seen the parts of urethra. So in that the prostatic part is a very important part. So prostatic part, if you take a cross, sagittal section or coronal section to be very clear. So this will have many openings on the posterior side. So these openings will drain the, so for example these small openings on the side, these all, they will drain the prostatic gland secretion. It is called as prostatic sinus. Then this ridge is nothing but, we already seen that there will be a ureterourethric ridge. These both the ridges will continue down into the prostatic part of urethra. So this is called as urethral crest. This crest will form a dilation. So this will form a dilation. The dilation is called as seminal colliculus, also called as verumontanum. So this verumontanum will have three openings. The first opening is a prostatic utricle. Then second, these two openings are called as ejaculated duct openings. So this will eject the secretions of the ejaculated duct. While prostatic utricle, that is the prostatic utricle is just a blind opening. It's a blind sac. It won't give any secretion, while the ejaculated duct will be connected to the prostatic urethra by this opening. And on the sides there will be minor opening for prostatic sinus for secretions of the prostate gland. So that's all for today. I think almost anatomy is done. Thank you for watching. Bye bye.